அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு இரவு வணக்கம். ஏன்னா இரவு ஏன் இப்போ சொன்னேன்னா நேத்தியே நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அதாவது இன்றைக்கி 5/4/2025 பங்குனி மாதம் 22ஆம் தேதி இரவு வானிலை அறிக்கை. அதாவது விடிய காலையில் மழை பெய்கிற வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். அதாவது ஐப்பசியா இல்லை சித்திரையான்னு தெரியாத மாதிரி ஒரு குழப்பம் வரும், அந்த மாதிரி ஒரு மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம். அந்த மழையில் மழை பெய்யும், ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிக கடுமையான மழையாக இருக்காது. ஏன்னா சுழற்சி இப்போ எல்லா மாடலுமே ஒத்த கருத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த சுழற்சி 8, 9, 10 வர்ற அந்த சுழற்சி என்ன பண்ணுது, இப்போ அந்த மாதிரி இதுகிட்டே வந்துருச்சு. சுழற்சி தென் சீன கடல்லேருந்து அந்த சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது நம்ம கரையை ரொம்ப நெருங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அவுட்டர் பேண்டு தொடும் 8, 9, 10. அதனால் மழை இருக்கும், நிச்சயமாக மழை இருக்கும். அதாவது பெரிய மழை, கடினமான மழை எதிர்பார்த்தது இருக்காது. அதாவது ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மழை என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இது மியான்மர் இல்லை வங்கதேசம் நோக்கி போய்டும் இந்த சுழற்சி. அதனால் 10ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் தேதியிலேருந்து வெப்பநிலையே நமக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எதிர்பார்த்தது வேறு, நடக்கிறது வேறு. ஆனால் 8, 9, 10 மழை நிச்சயமாக பெய்யும். அதில் 8, 9 நிச்சயமான மழை நமக்கு இருக்குது, ரைட்டு. இப்போ 2-3 நாளாக நம்ம எதிர்பார்த்த மழை பெய்யல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காற்றுக்கு விதல் இங்கே ஏற்படலை. அதனால் முக்கடல் காற்று, அங்கேருந்து காற்று வருது. காற்று எங்கே குளிர்விக்குதோ அங்கே தான் மழை இருக்கும். அதாவது ஆந்திரா அதுக்கிட்ட பாகிஸ்தான்லேருந்து வர்ற காற்று அரபிக்கடல் வழியாக அப்படியே உள்ளே நுழைஞ்சி அங்கே குளிர்விச்சிடுது. நம்ம டெல்டாவில் குளிர்விக்கிறதுக்கு காற்று இல்லை. நேற்றுலேருந்து கிழக்கேருந்து மேற்காக நகர்ந்துக்கிட்டு இருந்த மேகம் இப்போ நள்ளிரவு இந்த வீடியோ போகிறதுக்கு காரணமே தான். கிழக்கேருந்து மேற்காக போனது இப்போ மேற்கேருந்து கிழக்காக மேக உற்பத்தி நடந்து வருது. இது இப்படியே இப்போ 2 நாளைக்கு இருக்கும். நாளைக்கு 6ஆம் தேதி தான், இன்றைக்கி 5ஆம் தேதி நைட்டு போட்டுட்ருக்கேன்னா 6ஆம் தேதி விடிய காலை, 6ஆம் தேதி நைட்டு அந்த மாதிரி இருக்கும். 7ஆம் தேதி தான் இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் சந்தேகம்தான். மத்திய மாவட்டங்கள்லாம் கடுமையான மழை. இங்கே கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களில் 19 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு. நமக்கு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் தான். எப்பொழுதுமே நான் சொல்கிறது தான். அதாவது இந்த வெப்பசலன மழை 60 கிலோமீட்டர் வித்து கடற்கரை ஓரத்தில் நமக்கு பெய்யாது. ஏன்னா காற்று தள்ளி விட்டுடும். ஆனால் இந்த வாட்டி நான் எதிர்பார்த்தது 8, 9, 10 காற்று சுழற்சி கிட்ட அதனால் வடகிழக்கு பருவமழை மாதிரி ஒரு மழை பெய்யும் நினச்சோம். ஆனால் 8, 9, 10 மழை பெய்யும், பெய்யாமல் இருக்காது. ஆனால் ரொம்ப கிட்ட இருக்காது. ஆனால் மழை பெய்யும். 11, 12 காற்று இழுக்கிறதுனால 8, 9 காற்று இங்கேருந்து இழுக்கிறதுனால தான். அதாவது மேற்கேருந்து கிழக்காக, அதாவது கிழக்கு காற்று 8ஆம் தேதி கிழக்கு காற்றாக இருக்கும், 9ஆம் தேதியும் இருக்கும். 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே மேற்கிலேருந்து சுழற்சியை நோக்கி காற்று போக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னாகன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்று குவிதல் நமக்கு ஏற்படும். அப்போ மேற்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்லாம் மிக கனமழை வாய்ப்பே இருக்குது. அதனால் டெல்டாவிலையும் மழை இருக்கும். அதாவது 19 சென்டிமீட்டர் கணக்கு பண்ணுறப்ப நமக்கு ஏதாவது 2-3 சென்டிமீட்டராவது மழை பெய்யும். 8, 9, 10, 11ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய மழையெல்லாம் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால் 14ஆம் தேதி இது வருஷ பரப்பு மழையோடு தான்லாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வாபஸ், அதெல்லாம் அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 10 நாள் தொடர்ந்து வெயில் இருக்கும். அதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். ஏன்னா ஐப்பசி போல் இருக்கும், மழைக்காலம் போல் இருக்கும்னு சொன்னது நான் தான். திருப்பி அதை தான் வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் இனிமேல் யோசனை பண்ணி தான் நான் சொல்லணுன்னே நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடிலாம் சொல்லி இந்த மாதிரி திருப்பி அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் எப்படி கணிக்கிறதுனே தெரியல. அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு வானிலை. எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ அந்த இது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இல்லை உயர் அழுத்தம் போய்டும் நினச்சேன். இல்லை உயர் அழுத்தம் அப்படின்ற அழகாகவே அந்த நிகழ்வை தூக்கிட்டு மியான்மருக்கு போகுது. அதனால் நமக்கு மழை வாய்ப்பு குறைஞ்சிடுச்சு. அது நல்லது தான். அதாவது பருத்தி போட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அடுத்தது ஒரு 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஒரு வாரம், 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு வாரம் ஒரு கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை வருஷ பரப்புலாம் ஒரு மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. இப்போ விடிய காலில் மழை இருக்குது. அதாவது மேற்கேருந்து கிழக்க வரும். இன்றைக்கி நைட்டு வரும், நாளைக்கு நைட்டு வரும். அப்புறம் 8ஆம் தேதி கிழக்கேருந்து
வடகிழக்கு பருவமழை மேலே காற்று வரும் 8ம் 9ம். அப்புறம் 10லேருந்து வந்து மேற்கேந்து பழையபடி சுழற்சியை நோக்கி காற்று போகும். இப்படி தான் மாறி மாறி இருக்கிறதுனால காற்றுக்கு விதில் எங்கே ஏற்படுங்கிறத கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால தான் இவ்வளோ இதுவும். அதனால் வந்து பெரிய மழை அப்படிலாம் இல்லை. 8, 9 கொஞ்சம் மழை இருக்கலாம். 3 சென்டிமீட்டர் கணக்குப்படி 4, 5 சென்டிமீட்டர் அதிகபட்சம் பெய்யறதுக்கு கடற்கரை ஓரங்களில், டெல்டா கடற்கரை ஓரங்களில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெய்கிற இடத்துல கொட்டிட்டு போயிடுது. அதனால தான் சந்தேகப்படுறேன். இன்னும் நான் வயலில் வந்து ரொட்டவேட்டர் அடித்து இந்த சோளம் போடுறதா இருக்கேன். அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் இன்னும் 8, 9 போகட்டும், 8, 9, 10 போன பிறகு உழுதுக்கலாம்னு சொல்லிட்டு உழுது போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதனால் 8, 9, 10 மழை இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்காரு மழை பெய்ய மாட்டேங்குது, நம்ம பாட்டு வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிச்சிடாதீங்க. 8, 9 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நாளில் இன்றைக்கி தேதி 5 விடிஞ்சா 6, அதுக்கப்புறம் 7, 8, 9 செவ்வாய்க்கிழமை தானே. செவ்வாய் 8, புதன் 9, வியாழன் 10, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலையை பாருங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதனால் வந்து லேசாக தொடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மழை இருக்க தான் செய்யும். காற்றுக்கு விதில் வந்து ஏற்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து குறைத்த நேரத்தில் அதிக மழைங்கிறது தான் இப்போ பயமே. அதனால தான் 8, 9 மழை இருக்குது. இன்றைக்கி விடிய காலையில் மழை இருக்குது. அதனால தான் இந்த இரவு வந்து இதை நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. அதாவது வந்து ஐப்பசி மாதிரி மழை பெய்யும், வருஷப்பரப்புக்கெலாம் மழை அப்படிங்கிறதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல. மழைங்கிறது 8, 9 இருக்குது, ரைட்டுங்களா? திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, சொல்லிட்டாமே அப்படிங்கிறது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு இதாக இருக்குது. அதனால் பெரிய மழைலாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ரைட்டு, பருத்தி வச்சவங்களாம் ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.